நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 69வது தசகம். ராசக்கிரீடை 5. மெய்ப்பொருள் அறிவோம். ஈசா, தலைமுடியிலே மயிலிறகு கற்றை, காதுகளில் மகர குண்டலங்கள், திருமார்பிலோ வனமாலை பற்பலகாரங்கள், திருமேனியிலோ சந்தலம் முதலிய நறுமணம் மிக்க பூச்சுகள், அறையிலோ இடுப்பிலோ பீதாம்பரம், அதன் மேல் தங்க மேகலை, திருவடிகளிலோ ஒளிபடைத்த இரத்தின சிலம்புகள், இவ்வாறு குரவை கூத்துக்கென்றே அலங்காரம் செய்து கொண்டு விளங்கும் ஸ்ரீகிருஷ்ணா, பகவானின் திருமேனியை குருவாயூர் அப்பனை இருகரங்கூப்பி தியானம் செய்து கொள்வோம். திருமகள் கேள்வனே குருவாயூரப்பா, இதற்குள் இளங்கோபிகைகள் பகவானின் திருமார்பு தடத்தே ரவிக்கைகளை அணிந்து கொண்டு காதுகளில் அணிந்த குண்டலங்கள் கன்னங்களிலே பிரதிபலிக்க பகவானை தானே நன்கு அலங்கரித்து கொண்டு கூட்டமாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணரை சுற்றி நிற்கையில் இரு பெண்களுக்கிடையிலே ஒரு கிருஷ்ணன், இரு கிருஷ்ணனுக்கிடையில் ஒரு கோபி என்று அவர்களுக்கிடையே பல திருவுருவங்கள் கொண்டு அழகான ராசக்கிரீடையை தொடங்கினார். வாசுதேவனே, இங்கு யமுனை நதிக்கரையில் பகவானது அழகான ராசக்கிரீடையை கண்ட நாரதர் அதை பற்றி வெகு தொலைவில் இருந்து உரக்க கூற கேட்ட தேவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் ஆடை அணிகளால் தங்களை அழகு செய்து கொண்டு தங்களது மனைவிமார்கள் சூழ கூட்டம் கூட்டமாக தேவருலகத்திலிருந்து ஒருங்கு கூடி விரைவாக வானகத்திலே வந்து நின்றனராம். வேணுநாதத்தின் மெட்டை பின்பற்றி வாயினால் பாடும் பாட்டின் ராகமும் கூடி மனதை கவரும் அழகிய மென்மையான கால்களின் வைப்பினால் உண்டாகும் கிண்கிணி தாளமும் கைகளில் ஒலிக்கும் வளைகளின் இனிமையான நாதமும் ஒன்று கூடி நிற்க இந்த குரவை கூத்து மனதை கவருமாறு இருந்தது. அப்பொழுது கோபியர்களது தாமரை போன்ற மென்மையான கைகள் கண்ணனின் திருத்தோள் மீது படர அவர்களது ஆடைகள் அருகிலே அசைந்தசைந்து ஆட அழகாக விளங்கியது அந்த ராசக்கிரீடை. அவ்வாறு கோலாகலமாக விளங்கிய அந்த ராசக்கிரீடையை அன்பு தோழிகளே தியானித்து கொள்வோம். மிகுந்த ஆர்வத்துடன் நடக்கின்ற இந்த ராசக்கிரீடையில் பின்தொடர்ந்து பாடும் பாட்டு இனிய ஸ்வரத்துடன் சிறிது மேல் ஸ்தாயிலும் சிறிது கீழ் ஸ்தாயிலுமாக பாடப்பட்டது. மேலும் நர்த்தனம் செய்தார்கள் அல்லவா, அந்த நர்த்தனம் செய்யும் கால் அழகிய உடல் அவயவங்கள் அசைவதால் அணிந்திருந்த மாலைகளும் மணிகலன்களும் தம் இருப்பிடம் பெயர்ந்து நகர்ந்திருந்தாலும் அது கூட அழகாகவே இருந்தன. கண் நிமைத்தல் என்று இதை கண்ட தேவர்குலாம் பேரானந்தமடைந்து மலர்மாறி பொழிந்தனராம். அந்த சுகத்தை உணர்கிறீர்களா தோழிகளே? தங்கள் தங்கள் மனைவிகளுடன் அவர்கள் சித்ரூபனான பகவானிடமே, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடமே மெய்மறந்து லயமடைந்தாற்போல் மோகமடைந்தனராம். இவ்வாறு இருக்க கொடி போன்ற உடலுடைய ஒரு கோபிகை வியர்த்து சோர்த்து கலைந்து போய் கண்களை மூடிய வண்ணம் பகவானின் தோள் மேல் சாய்ந்தாளாம். மற்றொருத்தி தனது கூந்தல் கற்றை அவிழ்ந்து நிற்க புதிய சந்தன பூச்சினால் நறுமணமுடைய பகவானுடைய கையை முகர்ந்து பார்ப்பது போல் பாவனை செய்து மயிர் சிலிக்கும்படி வஞ்சனையாக முத்தமிட்டு ஓடிவிட்டாளாம். இங்கு வஞ்சனை என்பதன் பொருள் கபடம் என்பது கிடையாது. பகவான் அறியாவண்ணம் ஓடிவிட்டாளாம் என்று பொருள் கொள்ள வேண்டும். மெத்த புண்ணியம் செய்த ஒரு கோபியும் இருந்தால் குண்டலங்கள் அசைந்து மின்னும் பகவானது கன்னத்தை தன்னுடைய கன்னத்தையும் ஒட்டி வைத்து கொண்டு பகவான் மென்ற தாம்பூல ரசமாகிய அமுதத்தை தனது வாயினால் உறிஞ்சி பருகினாளாம். திருமகள் விளையாடல் புரியவும் மூவுலக அழகையும் விஞ்சும் பகவானது சுந்தர திருமேனியை அடைந்து ஆனந்த பித்தேறி அந்த கோபிகைகள் எந்த நிலையைத்தான் அடைந்தனரோ, மனத்தாலோ சொல்லாலோ செயலாலோ விளக்க முடியாத ஆனந்த நிலையை அடைந்தனர் என்பது கருத்து. ஈசனே, பாட்டு முடிந்தது.
வாத்தியங்களின் முழக்கமும் படிப்படியாக ஓய்ந்தது. ஆனாலும் அந்த பிரம்மானந்த ரசத்தில் மூழ்கிய கோபிகைகளின் திருக்கூட்டம் மெய்மறந்து ஆடிக்கொண்டே இருந்தது. அறையிலே கட்டிய துகில் நழுவுவதையோ, தலைமுடி அவிழ்வதையோ, ரவிக்கை நெகிழ்வதையோ ஒன்றையும் அவர்கள் உணரவில்லை. வானவெளியில் நட்சத்திரங்களும் கூட சிறிது நேரம் அசையாமல் நின்றுவிட்டன எனில் நான் என்ன சொல்வேன்? கோபிகைகளின் நிலை வர்ணனைக்கு எட்டாதது என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும். விபோ, அகில உலகையும் ஆனந்தத்தின் எல்லையிலே மூழ்கும்படி செய்து ராசக்கிரீடையை பூர்த்தி செய்து கொண்டிருந்தாலும் அந்த ராசக்கிரீடையினால் மாசற்ற திருமேனியில் புதிதாக வியர்வை துளிகள் தோன்ற அதனால் மேலும் அழகுள்ளவர்களாக விளங்குபவர்களும் காமன் கணைக்கு இலக்காகி நலிகின்றவர்களுமான கோபிமார்களது புண்ணியத்தின் பயனால் தூண்டப்பட்ட பகவான் எத்தனை கோபிகைகள் உள்ளனரோ அத்தனை கண்ணன் வேடம் பூண்டு அவர்களோடு சேர்ந்து மன்மத உற்சவங்களை மீண்டும் மீண்டும் செய்யத் தொடங்கினாராம் நம் கிருஷ்ண பரமாத்மா. ஈசனே பற்பல விதமான லீலைகளால் சீராட்டப்பட்டு அதனால் சோர்வுட்ட அக்கோபிகைகளோடு யமுனை நீரில் பகவான் மனம் போல நீர் விளையாடல் புரிந்தாராம். மேலும் மெதுவாக வீசிய மெல்லிய காற்றினால் குளிர்ந்தும் நாற்புறமும் வீசுகின்ற மலர்களின் நறுமணத்தால் அழகுமிக்கதுமான வனத்திலே நூற்றுக்கணக்கான கோபியர்கள் எல்லோரும் மயங்குமாறு விளையாடினார். அழகின் நிறைகடலே, எப்படி அழகின் நிறைகடலே! இவ்வாறு இரவு நேரங்களில் அக்கோபியர்களை முற்றும் துறந்த யோகியர்களால் மட்டுமே பெறக்கூடியதும் சொல்லுக்கடங்காததுமான முற்றும் நிறைந்த பிரம்மானந்த அமுதத்தை பருகச் செய்து பிரம்மா, பரமசிவன் முதலிய தேவர்களாலும் கூட கொண்டாடும்படி செய்துவிட்டார் நம் கிருஷ்ண பரமாத்மா. பக்த பெருமக்களால் மட்டுமே அறிந்து அனுபவிக்கக்கூடிய அழகும் வடிவமும் படைத்த ஸ்ரீ கிருஷ்ணா, உன்னுடைய அழகுக்கு எங்களுடைய நமஸ்காரங்கள். குருவாயூரப்பா, என்னையும் காப்பாற்றி ரட்சிக்க வேண்டும் என்று நாராயண பட்டத்ரி மறவாமல் தன்னுடைய வேண்டுதலையும் வைத்து இந்த தசகத்தை இனிதே அழகாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.